சீமானு வேஸ்ட் துபா குரு சீமான் யாரு தெரியுமா? வாயில வட சூற சீமான், ஆகாயத்துல வட சூற பாட்டின்னா அவன் பூமியில வட சூற தமிழ்நாட்டுல சீமான். மாம்பழம் தான். எதனாலன்னா எங்க ஜாதி நம்ம விட்டு போடுவோம். இதுக்கு முன்னாடி அது ஓட்டர் ஐடி இருக்கா உங்களுக்கு? ஓட்டர் ஐடி இருக்குண்ணா. 26ல உங்க ஓட்டு யாருக்கு வரும்? டிவிக்கேண்ணா. மாற்றம் வரணும் தான். ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு, இந்த ஆட்சியும் பார்த்தாச்சு, ஏடிஎம்கேயும் பார்த்தாச்சு. திருப்பி ஒரு மாற்றம் வரட்டும். ஏதோ ஒண்ணு நடந்தாலும் சரி, நடக்கலாம் சரி, ஒரு முயற்சி தான். மாத்தி நல்லது நடந்தா சரி, அப்படி இல்லைன்னா திருப்பியும் அதே விரக்தி தான், புதுசு கிடையாது. அது பழசா அப்படியே அனுபவிச்சு போக வேண்டியதான். இதுக்கு முன்னாடி டிஎம்கே போட்டிருக்கேன். ஸோ அதுதான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சா, அதுவும் கடைசியா திருப்பியும் வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு முன்னேற்றமும் எங்களுக்கு தெரியல. ஸோ அதனாலதான் இந்த புதுசா மாற்றம் வரணும்ன்றதுக்காக நம்ம டிவிக்கு எதுனாலும் அவர் புதுசா வராரு பண்ணுவாரு, ஏதாவது பண்றாரு. இதுக்கு முன்னாடி டிஎம்கே. அதே மாதிரி எல்லாரும் அந்த இதுன்னு சொல்றாங்க, இந்த ரசிகர் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல. ஸோ ரசிகர் தொண்டர் அப்படின்ற வார்த்தையை தாண்டி ரசிகன் சொல்லி சொல்றது வேற. ஸோ சமாட் வந்து அதை தாண்டி ஒரு விஷயம் நாங்கள் பண்ணலாம்னு ட்ரை பண்றோம். சார் ரசிகர் தான், ரசிகரை தாண்டி நாங்கள் திட்ட தொண்டரா மாறலாம் அப்படின்னு இருக்கோம். திரும்ப ரசிகர்லாம் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்த வேண்டாம். அது மட்டும் அவ்வளோ. உங்க ஓட்டு யாருக்கு? இந்த ஓட்டு டிஎம்கே. இல்ல வீட்டுல எல்லாருமே டிஎம்கே தான். இதுக்கு முன்னாடி டிஎம்கே. ஆமா, எப்பவுமே டிஎம்கே. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்க? ஆமா. சரி. டிஎம்கே டிவிகே. நாங்க டிவிகேக்கு தான் போடுவோம். ஏன்னா நாங்க இது ஃபேன், அதனால நாங்க டிவிகே தான் போடுவோம். தாவேக்கா நாங்க எங்க வீட்டுல எல்லாருமே விஜய்க்கு தான் போடுவோங்க. மோஸ்ட்லி எங்க ஏரியா ஃபுல்லாவே நாங்க கேன்வாஸ் பண்ணி மாத்திடுவோம். இதுக்கு முன்னாடி நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன். போட்டிருந்தோம், இப்ப டிவிக்கு எல்லாமே மாத்திட்டு டிவியை தான் போட போறோம். ஏன்னா எல்லாம் தீவிரமா இருக்கும், அதனால டிவியை தான். டிஎம்கே வரக்கூடாது. திருப்பம் எங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே வரக்கூடாது, டிவிக்கே தான் வரணும். இந்த டைம் விஜய் ஆட்சி வந்து எல்லாமே மாறணும். சரி, ஓகேங்களா? 2026 விஜய் விஜய் வாழ்க, விஜய் வாழ்க, விஜய் வாழ்க. சரிங்களா? விஜய் தான் 26ல வரணும். சீமான் போட்டுங்க. சீமானு வேஸ்ட் துபா குரு சீமான் யாரு தெரியுமா? வாயில வட சூற சீமான், ஆகாயத்துல வட சூற பாட்டின்னா அவன் பூமியில வட சூற தமிழ்நாட்டுல சீமான். விஜய் இந்த டைம் வரணும். டிஎம்கே வரக்கூடாது, டிவிக்கே வரணும். சரிங்களா? இந்த டைம் 26ல விஜய் வாழ்க, விஜய் தான் வரணும். சரிங்களா? விஜய் 26ல விஜய் விஜய் வாழ்க, விஜய் வாழ்க. டிஎம்கே. எதனால? நம்ம அப்ப பரம்பரை அதுல தான் இருக்கும். தாத்தா காலத்துல இருந்துமே எப்பவுமே டிஎம்கே தான் இருக்கும். நீங்களும் டிஎம்கே. எதனால? இல்ல எங்க அப்பா இருந்தா அதான். நீங்க உங்க சப்போர்ட் டிஎம்கே ஸ்டாலின் தான் பேரு. ஸ்டாலின். எதனால? ஐயா தாத்தா வந்து அப்ப வந்து பரம்பரை. சரி. இப்போ 26ல உங்க சப்போர்ட் யாரு? ப்ரோ டிவிகே ப்ரோ. டிவிகே. எதனால? ப்ரோ தளபதி வெறியம் ப்ரோ. நான் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுறீங்க? இதுக்கு முன்னாடி தளபதி, இதுக்கு முன்னாடி இன்னும் ஓட்டு போடல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதிக்கு தான் போடணும்னு 21 வயசு அப்படியே இருக்கேன். இப்போதான் 21 வயசு ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதிக்கு தான் போடணும்னு வெயிட்டிங்ல இருக்கேன். உங்களுக்குலாம் ஓட்டர் ஐடி இருக்கா? வேற யாருக்குன்னா ஓட்டர் ஐடி இருக்கா? யாருக்கு? அவரு மேல. உங்க சப்போர்ட்? டிவிக்கே தான். டிவிகே. எதனால? ஏன்னா எங்க அப்பா டிவிகேல இருந்தாரு. இதுக்கு முன்னாடி யாருக்கு? ரெட்டலை போட்டிருந்தேங்க, இப்ப டிவிக்கே தான் போறோம். நீங்க உங்க சப்போர்ட் யாரு? டிவிக்கே தான் சொல்லுவேன். எதனால? அவரோட ரசிகர் நான். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுறீங்க? இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்ட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு டிவிக்கே தான். டிவிகே. எதனால? ரசிகம் ப்ரோ. தளபதி ஃபேன். அவர் வந்து மாறினானா நாடு கொஞ்சம் ஒரு மாற்றம் வேணும்ல, அதனால
டிவிக்கு. நீங்க உங்க சப்போர்ட் டிவிக்கு எதனால? அவர் வந்தா ஏதாவது மாறுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இப்போ இது ஏற்கனவே இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவர் வந்தானா ஒரு மாற்றம் இருக்கும். வந்தாலும் அவங்க வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கு. சப்போஸ் வேற ஏதாவது புதுதாக வந்தா ஏதாவது புது மாற்றம் நடக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டிவி. தேங்க்யூ. டிவிக்கே தான் ப்ரோ. ஓகே தேங்க்யூ. எதனால? எல்லாமே வீட்டுக்கு எல்லாருமே அப்பதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால அது இதுக்கு முன்னாடி ADMK. யார் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்? ஏடிஎம்கே இருந்தா எதனால? இல்ல அதுக்கு முன்ன கொஞ்சம் நல்லா பண்ணுன மாதிரி தெரிஞ்சுச்சு. அதனால அவங்க ஆட்சியில் நல்லா பண்ணாங்க. கொஞ்சம் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி யாருக்கு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தான் பாமாக்கு பண்ணிருந்தோம். மாமாக்கும் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க கூட இருந்திருந்தாங்க. ரெட்டல கூட ம் இந்த டைமும் ADMK. சரி. நீங்க யாரு? யாருக்கு பதில் நோட்டா ஓட்டேன். நோட்டா இல்லைன்னா ஒன்றும் சரி, எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு சப்போர்ட்னா யாருக்கும் இல்லை. யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு போட வேண்டியது. திமுக அதிமுக ஆல்ரெடி இருக்காங்க. அந்த மாதிரி யாருக்கும் உங்களுக்கு இன்னும் ஐடியா இல்லை. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? அரசியல்லாம் நமக்கு தெரியாது. யார் போடணும்னு எங்களுக்கு தெரியல. யாரு வந்தா நல்லா இருக்கும், ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? கலைஞர் வந்தா நல்லா இருக்கும். கலைஞர். எதனால? எதனால ஏதாவது மாசம் நமக்கு செடி பண்றாங்க. 1000 ரூபாய் போடுறாங்க. பஸ் ஃப்ரீயா விட்டுங்கிறாங்க. அதனாலதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு வரணும்? இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா போடுங்க. சரி, யாருக்கு பண்ணலான்றீங்க? உங்க ஒப்பீனியன் தான். நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு? டிவிக்கு போடலாம். புதுசாக வரவங்கள வர இருக்கலாம். அவங்க ஒரு டைம் பார்ப்போம். எதனால TV? இல்லை எல்லாரும் வந்து அதை தான் பண்ணுறாங்க. ஒரே மாதிரி தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் வந்தாருன்னா எதனா ஒரு புதுசாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவாருன்றது தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நாங்கள் திமுக சப்போர்ட் பண்ணியிருந்தோம். இந்த டைம் TV. இந்த டைம் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பார்ப்போம். அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்க உங்க சப்போர்ட் யாரு? எனக்கு வந்து படிச்சுட்டு வராங்க பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் உள்ளவங்க, அவங்க வந்து வந்தால் நல்லாயிருக்கும். யாரெல்லாம்? எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் வரல. அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. டிஎம்கே பொறுத்த வரையும் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஊழல், கமிஷனு, கரெக்ஷன் இருக்குது. படித்தவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நாம் தமிழர் ஓரளவுக்கு பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் தான் சப்போர்ட் பண்ணேன். விஜயகாந்துக்கு சப்போர்ட் பண்ணேன். நேர்மையாக ஆனஸ்டியாக இருப்பாங்க. கொஞ்சம் அவங்க நிர்வாகத்தரமாக நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் கரெக்டாக கோவப்பட்டாலும் நிர்வாகத்தரமாக கரெக்டாக இருக்கும். எங்கேயும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதனால் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் நல்லா இருக்கும். நீங்க உங்க ஓட்டு யாருக்கு? நீங்க 28 யாருக்கு ஓட்டுங்களா? விஜய் அண்ணாவுக்கு தான். விஜய் தான். அதாவது மது ஒழிக்கணும். மது ஒழிச்சா குடும்பம் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். மது ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். அதனால அவங்க வரவேற்பாங்க. ஆமா, நம்ம மகளிரை தான் சொல்றோம். ஆனா மது அண்ணா வந்தா எங்க மது மட்டும் ஒழிக்கணும். அவ்வளவுதான். மது இருந்தா குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும். மதுனால நிறைய குடும்பங்கள் கெடுது. நிம்மதி இருக்க முடியல. மதுதான் ஒழிக்கணும். நல்லது பண்ணணும். ஜென்ஸுக்கு நல்லது பண்ணணும். லேடிஸுக்கு நல்லது பண்ணணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்ன யாருக்கு இதுக்கு முன்ன யாருக்கு போட்டா? இரட்டாளைக்கு போட்டா. இரட்டாளைக்கு தான் போட்டா. 2 பேரும் மாறி மாறி வந்துட்டே இருக்காங்க. புதுசாக வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. மது அதெல்லாம் ஒழிச்சா புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும். மாறி மாறி இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி அவ்வளோதான்.